நாங்கள் இன்னும் கூட சின்னஞ்சிறுசுக்கு மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். என்ன சண்டை ஓடுது சார்? அவர் பேசுறதே இல்லைங்க சார். பேசாமல் இருக்கிறதே வீட்டில் பேசாமல் இருக்கிறது. பேசுனா பிரச்சனை தொந்தரவு சார். கொஞ்ச நாச்சும் பேசுங்க. இப்படி 2 பேர் வீட்டில் இருந்தால் ஒரு மாதிரி ரொம்ப அமைதியாக ஒரு மாதிரி எவ்வளோ நாள் அப்படியே சரி இப்படி தான் அப்படின்னு ஓட்டிகிட்டு இருக்க முடியும்? சார் அவங்களுக்கு இன்னைக்கு கல்யாண நாள் சார். ஆமாம் சார். நீங்கள் 37 வருஷம் 37 முடிஞ்சு 38வது வருஷம். திருமண வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ. அவங்களுக்கு விஷ் பண்ணீங்களா? மிஸ் இந்த புடவைலாம் புதுசாக வாங்கி கொடுத்தாச்சுங்க சார். வாங்கி கொடுத்துருக்கலாம். விஷ் பண்ணீங்களான்னு கேட்குறேன். விஷ் பண்ண காலை என்ன விஷ் பண்ணீங்க? பிறந்தநாள் வாழ்த்துக்கள்மா, வாழ்க்கை வளமுடன். பிறந்தநாள் வாழ்த்துக்கலாம். ரொம்ப ரூல்ஸு. வருவார், சாப்பிடுவார், தூங்குவார், பேசவே மாட்டார். இப்போ அவர் உங்கள்கிட்ட என்னென்னலாம் பேசணும்னு ஆசை? நம்ம எங்கே போகணும் வந்தோம் அதை ஒரு பொறுமையாக உட்காந்து அதை பார்த்து பேசணும், ரிலாக்ஸாக பேசணும். ஒரு ஆல்பத்தை பார்த்துக்கிட்டே இங்கே போனாலங்க அப்போ எடுத்தது போனதுன்னு பேசணும் அப்படின்னு ஆசை. ஆமாம். அதுக்கெல்லாம் எங்கே சார் நேரம் இருக்குது? புரியல, என்ன பண்ணுறீங்க? எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. சார் அவர் டெய்லி ஒரு டைம் டேபிள் வச்சிருக்காரு சார். மார்னிங் இந்த டைம்லேருந்து இதுதான் பண்ணணும், கரெக்டாக அது ரொட்டீன், அந்த டைம் கரெக்டாக இருக்கணும். மார்னிங் 9 o'clockனா டிஃபன் இருக்கணும். இவர் பெரிய பிஸ்தா பாதாம் பருப்பு. இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? இந்த டைம் டேபிளை கிழிச்சு போட்டுருங்க. இப்போ நம்ம ஒரு டைம் டேபிள் வேணும். இந்த ஸ்கூல் வாத்தியாரா நீங்கள்? ஒரே ஒரு டைம் டேபிள் தான், பேசணும். இவ்வளோதான் டைம் டேபிள். பேசிடுவோம். நீங்களே டைம் தானே பேசிடுவோமா? எப்படி நல்லா இருமா? கடவுள் உன்னை காப்பாற்றட்டுமா? அவமானம் உனக்கு தேவையா? கை விடுங்க. இதுதான் லவ் பண்ணுறது. அது ஆசீர்வாதம் பண்ணுறது. ஒரு சிங்கத்தை அசிங்கப்படுத்தி